இட்லி, தோசைக்கு எப்பவுமே ஒரே மாரியான சாம்பார் தான் வச்சு சாப்பிட்றீங்கன்னா, இந்த மாரி ஒரு கிரேவிய ட்ரை பண்ணி பாருங்க. இத சாம்பார்ன்னு சொல்ல முடியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். எப்படி பார்க்கலாம் வாங்க. குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சமா மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு ஓமம், தண்ணி விட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இறக்கிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தக்காளியோட தோலெல்லாம் பீல் பண்ணிட்டு, அதோட அந்த பச்சை மிளகாவையும் மிக்ஸி ஜார்ல போட்டு கோஸா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இடிகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 சின்ன வெங்காயம், 4, 5 பல் அளவுக்கு பூண்டு 2த்தையுமே தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நம்ம தட்டி வச்சிருந்த அந்த பூண்டு, வெங்காயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு, அந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கோங்க. அத நல்லா கொதி விட்டுட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு, 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணி, உடனே அந்த கிரேவில ஆட் பண்ணிட்டு, ஒரே ஒரு கொதி விட்டுட்டு, நல்லா கொதிக்க கொதிக்க இட்லியோட தலை மேலே ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.